ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பாணி. இன்னைக்கு தி லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 38வது பாகத்தை பார்க்க போகிறோம். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டாபிக். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து பார்த்துடலாம், ஏன்னா அதோட அந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் அனுபவப்பட்டிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ மாறியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குன்னா நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷனாக இன்றைக்கு உண்டான அந்த வீடியோவையும் இந்த டாப்பிக்கே எடுத்துக்கலாம். நாளைக்கு கண்டினியூவேஷனில் அது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும் சொல்லித்தராங்க. பட் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். பட் எனிவே என்னென்னு பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு எந்த அளவுக்கு வலிமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எண்ணங்களினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எண்ணங்கள் தான் ஏன் உன்னுடைய ஆன்மா அப்படிங்கிறதுனுடைய முழு கட்டமைப்பே எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. உன் எண்ணங்கள் சரியாக இருந்தால் உன் ஆன்மா அப்படி பிரகாசமாக ஜோதி போல் இருக்கும். எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா சுடரொளி அப்படிங்கிறது அது நார்மலாக அது இருந்துட்டு தான் இருக்கும். அதை நம்மளால் உணர முடியாமல் போயிடும். அப்போது நீ நல்லபடியாக உன்னுடைய சராசரி இந்த உலக வாழ்க்கையில் நீ சராசரியாக வாழணுன்னாலும் சரி, நல்லபடியாக ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நல்லபடியாக ரெண்டுக்குமே உன்னுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உன்னுடைய எண்ணங்களை நீ சரியாக பார்த்துக்கணும். ஏன்னா எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய உணர்வுகளாகவும், உணர்வுகள் மூலமாக வார்த்தைகளாகவும், வார்த்தைகள்லேருந்து அதுக்கப்புறம் செயல்களாகவும் மாறக்கூடிய அந்த ஒரு விஷயங்களாக மாறுது. ஸோ எல்லாத்துக்கும் சோர்ஸ் எங்கே இருக்குது? எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதிலிருந்து தான் உன்னுடைய உணர்வுகள்லேருந்து, வார்த்தைகள்லேருந்து, செயல் வரைக்கும் எல்லாமே நடக்குது. சராசரியாக மனுஷன் ஒன்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி எதையும் செய்ய மாட்டான் இல்லையா? என்னடா யோசிக்காமல் இப்படி செஞ்சிட்டியா? கண்டிப்பாக கிடையாது. அவன் உள்ளூர் அவனுக்கு அது அப்படி கருவி 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 இருக்கும். டப்புன்னு அந்த இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டப்புன்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது எல்லாமே அந்த எண்ணங்களினுடைய தூண்டுதலின் பேரில் தான் அந்த நடப்புது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அது சரியான எண்ணங்கள் இருக்குது, நல்லபடியாக இருக்குது, மனசு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய செயல்பாடுகள் நிறுத்தி நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கும். அந்த எண்ணங்கள்னாலேயோ அந்த எண்ணங்கள் மூலமாக வரக்கூடிய செயல்கள்னாலே அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அப்போது இதில் 2 வகையான எண்ணங்கள் இருக்குது. ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நல்ல எண்ணங்கள் என்ன? நமக்கு என்றைக்குமே நல்லது தரும். தீய எண்ணங்கள் என்ன? தீயதை மட்டுமே தரும். தீயவையே நம்மக்கிட்ட கொண்டுட்டு சேர்க்கும். அது ஆளாகட்டும், சந்தர்ப்பங்களாகட்டும், எல்லாத்தையுமே தீயவையே நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கும். நல்லதுன்னா நல்லதையே நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கும். ஸோ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கு இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், எப்படி அவர்கள் இந்த நெகட்டிவிட்டினால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால், வீக் மைண்டட் பர்சன்ஸ். ஸோ எதையொன்னையும் எதிர்கொண்டு தைரியமாக நிற்கக்கூடியவருக்கு அந்த தைரியம் இல்லாதவங்க, அதற்கு தன்னைத்தானே பழக்கி கொள்ளாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையே வருது. எல்லாத்துக்கும் கஷ்டம் உண்டு, யாருக்கும் கஷ்டமெல்லாம் இல்லைன்னெல்லாம் இல்லை. ஏன் ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஏன் ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னு சொன்னால், அந்த துன்பத்தை மீறி அவனுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் ஒருத்தன் பழக்கப்படுத்திட்டான். அதனால அவனுக்கு எதுவுமே துன்பமாக தெரியல. அப்போ அவன் சொல்கிறான், அவனுக்கு என்னையா ஜாலியாக இருக்கான், அவன் செருப்படி வாங்கிட்டு வந்தது அவனுக்கு தான் தெரியும். அதுக்கு நம்மளை பழக்கப்படுத்திக்கலாம். அந்த துன்பம் அப்படிங்கிறது வந்தோன்னு அப்படி வாடி வதங்கி போயிடுறோம். அந்த எண்ணங்களை நம்ம சரிப்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அப்படியா, அது தானே ஆகிடுச்சு, சரி விடு, இப்படி இது நடந்து போச்சு, சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு போயிடுவான். அந்த எண்ணம் இருக்கிறவன் என்றைக்குமே ஜெயிச்சிட்டே இருப்பான். அது இல்லாமல் அதை தலைக்குள்ளே போட்டு வாடி வதங்கிறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது நமக்கு தான் நம்மளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மேல்நிலை ஆன்மாக்கள் அந்த ட்ரைனிங்கை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு பிறகு டெஸ்டிங்கை நம்மளுக்கு தர்றாங்க. அதை நம்ம எதிர்கொள்ளாமல் நம்மளே துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணங்களினுடைய சக்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இது எல்லாமே அவர்கள் சொல்லிகிட்டே வராங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்படி தனிப்பட்டு நம்மளை இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பாதிக்குது, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் நெகட்டிவான ஒரு ஆள் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? அப்படி வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் 10 பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த 10மே நான் அனுபவிச்சிருந்திருக்கேன். 10 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், பயம். எதை ஒன்றையும் தொடங்குறதுக்கு முன்னாடி பயம். இது பண்ணாதாயிருமா, இது பண்ணாதாயிருமா, ஆரம்பிச்சிருக்க கூட மாட்டோம், பேச்சு தான் எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து அவன் ஒரு 100 படிக்கட்டு தாண்டியிருப்பாங்க. ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்க கூட செய்யாது, அவன் 10 எட்டு 100 எட்டு தாண்டியிருப்பான். அந்த இடத்துல பயம் பயம் பயம், அது அப்படியா இருமா, இப்படியா இருமா, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் பொறுமையாடுறா, முதல்ல ஒரு எட்டு எடுத்து வைக்கலாம்டா, அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலான்டா, எதுக்குடா இப்படி பயந்து சாகிற. அந்த என்னென்னு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே பயம், எல்லாத்து மேலேயும் பயம். இது இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னு இவங்கனால உருப்படவே முடியாது. அவங்க அப்படி சொல்லலை, பட் அந்த கான்டெக்ஸ்ட் அதுதான். இவங்கனால உருப்படவே முடியாது. ஏன்? இந்த பயத்தினால அவங்க எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்க. இந்த பயம் அதிகமாக இருக்கிறதுனாலே செய்கிற காரியம் எல்லாத்தையும் தப்பாக செஞ்சு வச்சுருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இதுதான் உங்ககிட்ட நெகட்டிவிட்டி ஒரு சோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது கவலை. பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்?
கண்டிப்பாக கவலை அப்படிங்கிறது நமக்கு வரத்தான் செய்யும். இந்த ஓவராக கவலை, ஐயோ இது பண்ணால் பிரச்சனையாக இருக்கும், புலம்பல் கேஸ் இருக்குது பாருங்க. இந்த 2 கேட்டகரிக்குள்ளே வர ஆளுக்கு தான், இந்த பயமும் கவலைக்கு உள்ள ஆளுக்கு தான் இந்த வரின்னு சொல்லக்கூடியது. புலம்பியே சாவடிச்சிடுவாங்க அவங்க. எதுக்கெடுத்தாலும் கவலை, அது இப்படி ஆகிப்போச்சுங்க, அது அப்படி ஆகிப்போச்சுங்க, ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பாரு, என்ன பண்ணி என்னங்க ஆக போகுது. அவங்க கூட இருந்தீங்கன்னா நம்மளும் உருப்பட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆட்கள் கூட இருந்தோம்னா நம்மளும் உருப்பட மாட்டோம். அவனால் அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியே வரவே முடியாது. இந்த பயமும் கவலையும் வந்து அவனை வாட்டி வதக்கி அவனையும் முன்னேற விடாமல், அவன் கூட இருக்கிற யாரையுமே முன்னேற விடாமல் பண்ணிடும். 3வது விஷயம், இது 2ல் அதிகமாக ஆட்கொள்ளப்பட்டவனுடைய அடுத்த நிலைப்பாடு எப்படி இருக்கும்? டவுட்டு, சந்தேகம். இதை செஞ்சால் அப்படி ஒரு வேளை அது ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சேடா, அதை நம்ம தான் தப்பு செஞ்சுருப்போம், அதனால தான் அது தப்பாக நடந்துருந்துருக்கோம், அதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏற்கனவே முயற்சி பண்ணேன்டா, 2 தடவை பண்ணிட்டேன்டா, 3 தடவை பண்ணிட்டு இப்படி ஆகிட்டே இருக்குதுடா, இனிமேல் பண்ணியா போய் நல்லா வந்துட போகுது. சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அவனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தைரியமாக ஒரு முடிவு அவங்களால எடுக்கவே முடியாது. இது ஒரு நெகட்டிவிட்டிக்கு. அடுத்தது நேகிங்னு சொல்லக்கூடியது. நையின்னு ஒரு இது இருக்குன்னு தெரியுங்களா? இது யார்? மனுஷங்கள்ட்டையும் பண்ணுவாங்க, சாமிக்கிட்டையும் பண்ணுவாங்க. நான் உங்கள்கிட்ட வேண்டுனல்ல, ஏன் எனக்கு பண்ணித்தரல, எனக்கு பண்ணி கொடு, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நான் உன்னை இவ்வளோ வேண்டுனல்ல, எனக்கு இம்மிடியேட்டாக அதை பண்ணி கொடு. சராசரியாக இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்படி நையின்ட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளை விட கொஞ்சம் ஒரு பவர் கம்மியாக இருந்தால் சலுப்புன்னு ஒன்று வச்சுருவோம். பெரியவங்களாக இருந்தால் பெசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுவோம். வேறு வழியில் வீட்டில் இருக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுறது, 3/4 நேரம் வீட்டுக்கு வராமல் பண்ணிடுவோம். இதே தான் சாமிகிட்டையும் நடக்கும். நையின் ஏய் பொறுமையாரு, உனக்கு எப்போ நடக்குமோ அது நடக்கும், நீ வேண்டுற அதெல்லாம் சரி, நம்பிக்கையோடு என்னை வச்சு வேண்டிகிட்டு இருக்கேன், அது எல்லாமே சரி, அதுக்குன்னு ஒரு கால நேரம் வரணும்ல. உன் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்ட உடனே அப்படி தூக்கி கொடுத்துட முடியுமா? பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி தான் சாமி ரியாக்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு மீறியும் நம்ம நைன்ட்டு இருந்தாலும் அவங்க பெசாமல் ஆயிடுவாங்களாமா. அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பெசாமல் ஆயிடுவாங்க. அது நடக்கும்போது நடந்தால் நடக்கணும், உனக்கு அந்த ஹெல்ப்புக்கு கூட வந்து நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உன்னுடைய நெகட்டிவிட்டி பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. 5வது, தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கருவிகிட்டே இருக்கக்கூடியது. வாயிலிருந்து வார்த்தை, வாயை திறந்தாலே குத்தஞ்சொல்றதுல மட்டும்தான் வாயில் வார்த்தை திறக்கிறதுக்கே ஆரம்பிப்பாங்க. அவங்களால எதையும் பாராட்டவே முடியாது அவர்களுடைய வாழ்க்கையில். அடுத்தது கிரம்பிளிங்னு சொல்லக்கூடியது, கருவிகிட்டே இருக்கிறது. அவெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம நிலமை அப்படி அந்த கருவிகிட்டே இருக்கிற. அடுத்தது வரும் ஜெலசி, அடுத்தது வருது. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு எத்தனையோ வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, உங்களுடைய சக்திக்கு மீறி பிரச்சனைகளை நீங்கள் தலையில் தூக்கி போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை செஞ்சுங்க, நம்மளை யாருமே 4 பேர் பாராட்டவே இல்லைங்க, இவ்வளோ செஞ்சுனே, இப்போ நம்மளை பாராட்ட வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறது இன்னும் அதிகமாக. அப்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தியா அப்படின்னோடனே, ஓ பெரிய ஆளுங்க நீங்கள் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இந்த துன்பத்தை தலை மேலே வாங்கிட்டு அதை 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி அதை ஒருத்தன் ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறாருங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்காக வந்து துன்பத்தை வந்து வாழ்க்கையில் வந்து தன்னுடைய எல்லைக்கு மீறி அந்த துன்பத்தை எடுத்துக்கிட்டு அடுத்தவனுக்கு தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும், 4 பேர் நம்மளை பாராட்டணும்னு சொல்கிறதுக்காக அனாவசியமாக தன் தலை மேலே எல்லா துன்பத்தையும் தூக்கி போட்டு சுற்றுற ஆளுங்க. இதுகளும் உருப்படாது. 7வது, பொறாமை, ஜெலசி. ஸோ அவன்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா, எனக்கு எவ்வளோ திறமை தெரியுங்களா, அவனுக்கெல்லாம் என்னங்க இருக்குது, அவன் பாருங்கள் எப்படி இருக்கிறான் பாருங்கள். ஏன் நீயும் அவனை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சே அப்படின்னு சொன்னால் நீயும் நல்லா இருக்கலாம். அவன் என்ன மாதிரி பண்ணுனா, அவன் நல்லவனோ கெட்டவனோ, கெட்ட வழியில் அவன் போய் சம்பாரிச்சிருந்தானா அது நம்மளுக்கு தேவையில்லைப்பா. நல்ல வழியில் போய் சம்பாரிச்சிருந்தானா அதை நீ எடுத்துருந்துருக்கலாமா, நீ அதை பண்ணினியான்னு யோசிச்சுருந்துருக்கலாமா. இதெல்லாம் விட்றோம். அவன்லாம் நம்மளுக்கு நேரம் அப்படிங்க ஒரு நேரமும் கிடையாது. நீ சரியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலேன்னு அர்த்தம். ஸோ பொறாமை, இந்த பொறாமைனால உன்னை வந்து நீயே அமுத்திக்கிட்டே இருப்போம், உன்னால் வாழ்க்கையில் எந்திரிச்சு மேலே வரவே முடியாது. இது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 8வது, அடுத்தவனை குறை பேசிக்கிட்டே இருப்போம். பிளேமிங் அதர்ஸ். என்றைக்குமே ஒரு விரல் அடுத்தவன் மேலே காட்டும் பொழுது ஞாபகம் வச்சுக்கோ, 3 விரல் உன்னை நோக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சூழ்நிலை தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்கு நான் என்ன அதில் எப்படி சம்மந்தப்பட்டேன், நான் எப்படி என்னை திருத்திக்கணும்னு பார்த்தா தான் நம்ம முன்னேற முடியும். தான் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே இன்னொருத்தன் தான் தப்புன்னு சொல்லக்கூடிய ஆள் அநேகமாக எல்லாருமே இந்த ஒரு சூழ்நிலையை தாண்டி இருப்போம். ஒரு சிலர் இதுலேருந்து வெளிவர முடியாமல் இதுலேயே இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. எனக்கு நல்லா தெரிஞ்சவங்களே இதுக்குள்ளெல்லாம் இருக்காங்க. அவங்களால அடுத்தவங்களை மட்டும்தான் கை காட்ட முடியும், தான் என்ன தப்பு பண்ணால் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொட்டு கூட வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். 9வது, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே நம்ம ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். நம்மளால் அந்த நெகட்டிவிட்டி விட்டு வெளியே வரவே முடியாது. நம்மளை சுற்றி பரவாயில்லையா, இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறக்கு இத்தனை வழி இருக்குது, மனசு அமைதிப்படுத்து,
சும்மாரிங்க அதெல்லாம் சொல்லி பாசிட்டிவிட்டி நம்மக்கிட்ட வருது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழி கிடைக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை புறந்தள்ளிட்டு இந்த துன்பமும் இந்த நெகட்டிவிட்டிக்கு தான் பயங்கரமாக நம்ம வந்து டோப்பமைன் ஒன்று சுரக்கும். இந்த டோப்பமைன் சுரக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி போதை மாதிரி ஆக்கும். ஏதாவது ஒன்று பழகிட்டிங்கன்னா அந்த பழக்கத்துக்கு அந்த டோப்பமைன் சுரந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ்க்கு பழகிட்டிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு பார்க்க தெரியும். நெகட்டிவிட்டிக்கு பழகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நெகட்டிவ் தான் சுரந்துகிட்டே இருக்கும். உங்களால் அந்த ஒரு இறுக்கமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லைன்னு உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. அப்படி அது இல்லைனாலும் நீங்களே க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தே நம்மளுக்கு பழகினவங்களுக்கு ஒரு பொட்டு கூட அவங்கள சார்ந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட வரவே வரும்.